எம்எல்ஏக்களுக்கு இனோவா கொடுத்து மக்களுக்கு அல்வா கொடுக்கிறாரா முதல்வர் விஜய்? கார் வழங்க திடீரென்று தமிழக கஜானாவில் குவியும் நிதி நிலைமை. மக்கள் குறையுடன் எம்எல்ஏக்களின் கோரிக்கை அவ்வளவு முக்கியமா? சமூக வலைதளங்களிலும் அரசியல் வட்டாரங்களிலும் எழும் கேள்வி. இன்னைக்கு அரசியல் களத்தில் என்னெல்லாம் நடந்திருக்குன்னு தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cyber security and more. அதாவது தொடர்ச்சியா அரசியல் களத்துல என்னென்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்த காணொலியா நம்ம பதிவிட்டு இருக்கிறோம். இது ஒரு சிறப்பான விஷயமா அமையும். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் அரசியல் தெரிஞ்சுப்பாங்க. அந்த வகையில இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல் களத்துல என்ன விஷயம் பரபரப்பா போயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, முதல்வர் அவர்கள் எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் கார் கொடுக்க போறாரு அப்படிங்கிற செய்தி தான் இன்னைக்கு பரபரப்பா அரசியல் களத்துல பேசிட்டு இருக்காங்க. எதனால இந்த விஷயம் நடந்திருக்கு, எதற்கு இதை ஒரு சர்ச்சையான விஷயமா பேசிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, முதல் விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டுடைய அரசியல் களத்திலும் தமிழக அரசும் பொதுவா அமைச்சர்களுக்கு வாகனம் வழங்குறது ஒரு இயல்பான விஷயம். அமைச்சர்கள்ட்ட கார் இருக்கும், அதை அவங்க பயன்படுத்துவாங்க, அவங்களுக்கு கார் வழங்கப்படும். அதே பார்த்தீங்கன்னா இந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்குலாம் இந்த பெட்ரோல் அலவன்ஸ் அவங்களுடைய ஓன் காரில் தான் அவங்க எல்லா பக்கமும் போய் மக்களை சந்தித்து அவங்களுடைய குறை நிறைகளை தீர்த்து வைப்பாங்க. இந்த விஷயத்தை இப்போ ஏன் மாற்றுறாங்க அப்படின்னா, விசிகாவை சார்ந்த திரு ஜோதிமணி அவர்கள் சட்டமன்றத்தில் முதல்வர்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. என்னன்னா, நாங்கள் எங்ககிட்ட முறையான இந்த கார் வசதி இல்லை, எங்களால் மக்கள்கிட்ட சீக்கிரமாக போய் அவங்க பிரச்சனை என்னன்னு உடனே கேட்டு அதை தீர்த்து வைக்க முடியல, அதனால எங்களுக்கு நீங்கள் அரசு தரப்பில் ஒரு வாகனம் வழங்குனீங்க அப்படின்னா எங்களுக்கு இன்னும் மக்களுடைய தேவையை சீக்கிரமாக பூர்த்தி பண்ணுறதுக்கு ஒரு உதவியாக இருக்கும் அப்படின்னு சட்டமன்றத்தில் ஒரு கோரிக்கையை வைக்கிறாரு முதல்வர்கிட்ட. இதை உடனே முதல்வர் நிறைவேற்றி தர போறாரு அப்படிங்கிற தகவல் வெளியே வந்திருக்கு. இப்போ சமூக ஊடகங்கள்லையும் அதே மாதிரி அரசியல் வட்டாரங்கள்லையும் இதை ஏன் பெரிதா எடுத்து பேசுறாங்க அப்படின்னா, ஏம்பா இவங்க பொறுப்பேற்ற அப்புறம் என்ன சொன்னாங்க, நிதி நிலையே இல்லை தமிழகத்துல முறையா, இவங்க ஒரு வெள்ளை அறிக்கையை வேற விடுறாங்க, வெள்ளை அறிக்கையில சுத்தமா பணமே கஜானால இல்லை அப்படின்னு சொல்றப்போ, இந்த நேரத்துல இப்படி எம்எல்ஏக்களுக்கு கார் வழங்குறது முக்கியமான விஷயமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனா அந்த தகவல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பெரும்பான்மை எம்எல்ஏக்கள் இந்த சட்டமன்றத்துல 95% புது எம்எல்ஏக்கள். ஸோ இவங்க எல்லாமே இப்போதான் அரசியலுக்குள்ளேயே வந்திருக்காங்க. திமுக தரப்புல பார்த்தீங்கன்னா பல பேர் இளைஞர் அணியிலிருந்து அப்படி இப்படி வந்திருப்பாங்க. ஆனால் தாவேகா தரப்புல பார்த்தீங்கன்னா இப்போதான் இந்த ஒரு அரசியலுக்குள்ள இப்போதான் மக்கள் பணி ஆட்டிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட இந்த கார் வசதி எல்லாம் இருக்குமான்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதையும் தாண்டி திரு ஜோசப் விஜய் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்ற உடனே அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் எல்லாம் ஒரு கோரிக்கை வச்சிருந்தாரு. என்னன்னா, யாரும் அரசு தரப்புல அரசு வாகனங்களை பயன்படுத்தாதீங்க, உங்களுடைய ஓன் வெஹிக்கிளை பயன்படுத்துங்க, ஏன்னா இப்போ நிதிநிலை சரியா இல்லை, கொஞ்சம் நிதிநிலை சரியான அப்புறம் நானே உங்களுக்கு எல்லாம் வாகனம் வழங்க சொல்றேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னனாலதான் பல பேர் அவங்க ஓன் காரை யூஸ் பண்ணிட்டு. ஸோ ஆனால் இப்போ விசிகா திரு ஜோதிமணி அவர்கள் கொடுத்த கோரிக்கையால இன்னைக்கு இது மாற்றப்படுகிறது அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாயிருக்கு. எல்லாத்துக்கும் வாகனம் வழங்க போவதாகவும் அந்த தகவல் வெளியாயிருக்கு. ஸோ இதை சரியா தப்பான்னு விவாதிக்கிற இடத்துல நம்ம இல்லை என்றாலும் தவறான விஷயம் அப்படின்னு சொல்லி தான் அரசியல் வட்டாரங்களில் பேசிக்கிறாங்க. ஏன்னா ஒரு நிதிநிலையே சரியில்லாத டைம்ல நீங்க இந்த மாதிரி வாகனம் வழங்குறப்போ இன்னும் உங்களுக்கு நிதிநிலை குறையதான் செய்யும், உங்களால மக்கள் பணி சரியா ஆற்ற முடியாது. அதனால தவறான விஷயம் அப்படின்னு சொல்லி அரசியல் வட்டாரங்கள்ல பேசுறாங்க. ஆனால் பல பேர் தாவேகா தரப்புலையும் மக்கள் தரப்புலையும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதை ஒரு விஷயமா எடுத்து பேச வேண்டாம், ஏன்னா மக்களுக்கு செய்ய வேண்டிய விஷயத்தை அவங்க செய்யாமல் இப்படி ஒரு விஷயம் பண்ணால் பரவாயில்ல, அவங்க இதையும் முயற்சி பண்ணி செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னும் கூடுதலாக மக்களுக்கு உதவி செய்யறதுக்காக இவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுறப்போ இன்னும் மக்களுக்கு நல்ல உதவிகள் சீக்கிரம் போய் சேரும் அப்படிங்கிறனால தான் இந்த ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறாரு. அதனால இது தவறில்லைன்னு ஒரு தரப்புல பேசிக்கிறாங்க. ஸோ முதல்வர் இந்த ஒரு முடிவு எடுத்தது சரியா தப்பான்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னும் அரசியல் அப்டேட்டுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் ஜெகவின். இன்றைய கிங் செய்திகளை வழங்குவோர் அதிக மசாலா அதிக சுவை ஆச்சி மசாலா. ஆடி ஆஃபர் எங்கும் இல்லா வகையில் பூர்விகாவில். ஃபார் பெட்டர் எஜுகேஷன் இன் தஞ்சாவூர் பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூஷன். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cyber security and more.